ஹலோ ஹாய் மக்களே, வெல்கம் டு ப்ரொஃபஸர் ஜேடி ஜங்ஷன். திஸ் இஸ் இங்கிலீஷ் லாங்குவேஜ் சீரீஸ். என்கிட்ட நிறைய பேர், சார் நான் எப்படி இங்கிலீஷை இம்ப்ரூவ் பண்ணேன், எப்படி இங்கிலீஷ் லேர்ன் பண்ணணும், அதுக்கு ஒரு ப்ரொசீஜர், ஒரு சிஸ்டம் சொல்லி தருவீங்களா அப்படின்னு நிறைய பேர் கேட்பாங்க. ஸோ என்னோட நிறைய வீடியோஸில் நான் டிஃப்ரெண்ட் டிப்ஸ் டெக்னிக்ஸ் எல்லாமே டிஸ்கஸ் பண்ணியிருக்கேன். ஆனால் இன்னைக்கு உண்மையிலே நிறைய டெக்னிக்ஸ், டிப்ஸ், ப்ரொசீஜர்ஸ் எல்லாமே இருக்குது. இருந்தாலும் இப்படி ஆட்கள் கேட்பதுனால உண்மையிலே நான் எப்படி இங்கிலீஷ் லேர்ன் பண்ணேன், ஓகே, அது ஒரு லாங் ட்ராவல். ஆக்சுவலி நான் எப்பவும் சொல்கிற மாதிரி தான். ஆக்சுவலி லாங்குவேஜ் நம்ம எப்போ வேணாலும் லேர்ன் பண்ணலாம், எப்போவுமே லேர்ன் பண்ணலாம். இட்ஸ் அ த்ரில்லிங் ஒண்டர்ஃபுல் எக்ஸ்பீரியன்ஸ். லைஃபே ஒரு லேர்னிங் தான், அதுபோல் லாங்குவேஜும் ஒரு லேர்னிங் தான். ஸோ ஐ ஆல்வேஸ் லேர்ன், இப்போவும் நான் லேர்ன் பண்ணிட்டு தான் இருக்கேன். ஸோ என்னோட ட்ராவல், நான் என்னெல்லாம் பண்ணேன் கரெக்டாக, அதில் சில சீக்ரெட்ஸ் இருக்குது. உண்மையிலே நிறைய பேர் இதை மாதிரி ஷேர் பண்ண மாட்டாங்க, உண்மையான ஷேரிங் அவங்க பண்ண மாட்டாங்க. அப்படி ஒரு சீக்ரெட் என்னோட லாங்குவேஜ் லேர்னிங் ஜேர்னியில் இருக்குது, ஒரு ரகசியம். அதையும் உங்ககிட்ட இன்னைக்கு ரிவீல் பண்ண போகிறேன். கண்டிப்பாக அந்த ரகசியம் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டானது. அதுதான் லாங்குவேஜ் லேர்னிங்கோட ஒரு கீ. அது யாருமே அக்செப்ட் பண்ண மாட்டாங்க. ஆக்சுவலி நான் இப்படி லேர்ன் பண்ணேன், புக் லேர்ன் பண்ணேன், அப்படி படித்தேன், இப்படி படித்தேன்னு சொல்லுவாங்க, ஓகே. ஆனால் உண்மையான ஒரு லாங்குவேஜ் லேர்னிங் மெத்தட், அதை டீட்டெயில்டாக உங்ககிட்ட டிஸ்கஸ் பண்ண போகிறேன். வீடியோ துவங்கிறதுக்கு முன்னால், இந்த வீடியோவில் இன்னி வரக்கூடிய வீடியோஸில் எல்லா வீடியோவிலையும் நான் ஒரு ப்ராவர்ப் அண்ட் அன் இடியம் இல்லைன்னா ஃப்ரேஸ் டிஸ்கஸ் பண்ணலாம், எக்ஸ்பிளைன் பண்ணலாம் அப்படின்னு இருக்கேன். அது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நம்ம லாங்குவேஜ் ஸ்போக்கன் லாங்குவேஜில் இருந்தாலும் சரி, ரிட்டன் லாங்குவேஜில் இருந்தாலும் சரி, அதில் ப்ராவர்ப்ஸ், இடியம்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணும்போது நம்மளோட லாங்குவேஜ் இஃபெக்டிவாக இருக்கும். மற்றவங்க அதை பார்த்து ஒன்றை அடிப்பாங்க, ஓகே, இதெல்லாம் எப்படி யூஸ் பண்ணுறேன் அப்படின்னு. ஸோ இன்னைக்குள்ள ப்ராவர்ப், லுக் பிஃபோர் யூ லீப். லுக் பிஃபோர் யூ லீப். ப்ராவர்ப், இடியம்ல எல்லாம் நம்ம லிட்ரல் மீனிங் எடுக்கக்கூடாது. ஆக்சுவலி அந்த வேர்ட்ஸோட எக்ஸாக்ட் மீனிங் எடுத்தால் அது கரெக்டான மீனிங்கை நமக்கு சஜஸ்ட் பண்ணாது. அது ஒரு ஃபிகரேட்டிவ் மீனிங்காக தான் இருக்கும் மோஸ்ட்லி. லுக்குன்னா இதோட லிட்ரல் மீனிங் பார்ப்போம். ஆக்சுவலி லுக் பிஃபோர் யூ லீப். லீப்னா தாண்டுவது, எதையாவது தாண்டி சொல்வது. தாண்டுவதுக்கு முன்னால் பாரு, ஓகே, இங்கே என்ன இருக்குன்னு பாரு. நீ எதையாவது தாண்டுவதுக்கு முன்னால் நீ அங்கே என்ன இருக்குது அப்சர்வ் பண்ண. தேர்ஸ் அ மீனிங், லிட்ரல் மீனிங். இதோட ஃபிகரேட்டிவ் மீனிங், ஆக்சுவல் மீனிங் என்னன்னா, திங்க் கேர்ஃபுல்லி பிஃபோர் மேக்கிங் எ டிசிஷன். ஒரு டிசிஷன், லைஃப்பில் டிசிஷன் மேக்கிங் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். அப்படி ஒரு இம்பார்ட்டன்ட் டிசிஷன் மேக் பண்ணுவதுக்கு முன்னால் திங்க் கேர்ஃபுல்லி, நல்லா கேர்ஃபுல்லாக திங்க் பண்ணுங்க. அதுதான் இதோட மீனிங். லுக் பிஃபோர் யூ லீப். நம்ம அட்வைஸாக சொல்லலாம். ஆக்சுவலி somebody is planning to do something, இப்போ நம்ம சொல்லலாம், do one thing, look before you leap, okay, afterwards you cannot lament over it. அதுக்கு பிறகு நீ அதை பற்றி அழுதுட்டு இருக்க முடியாது. ஸோ லுக் பிஃபோர் யூ லீப், ஓகே. யூ ஷுட் லுக் பிஃபோர் யூ லீப். எல்லாம் சரிதான். யூ ஷுட், எவ்ரி திங் இஸ் ஓகே, பட் யூ ஷுட் லுக் பிஃபோர் யூ லீப், ஓகே. அந்த மாதிரி யூஸ் பண்ணலாம். இன்னும் ஒரு இடியம், இன்னைக்கு உள்ள இடியம் வெரி சிம்பிள் பட் வெரி எஃபெக்டிவ் இடியம், எ பிளஸ்ஸிங் அண்ட் டிஸ்கைஸ் அப்படின்னு சொல்லுவோம். எ பிளஸ்ஸிங் அண்ட் டிஸ்கைஸ். லிட்ரல் மீனிங் பார்ப்போம். பிளஸ்ஸிங்கன்னா ஒரு ஆசீர்வாதம், ஒரு நன்மை, கிஃப்ட். இன் டிஸ்கைஸ், டிஸ்கைஸ் மீன்ஸ் மார்வேஷத்தில் இருப்பது, சம்திங் லைக் தட், ஓகே. ஒளிந்திருப்பது இல்லைன்னா மார்வேஷத்தில் இருப்பது, அது டிஸ்கைஸ். இன்னொரு ஆள் மாதிரி உருமாறி இருப்பது, அதெல்லாம் டிஸ்கைஸ் அப்படின்னு சொல்லுவோம். எ பிளஸ்ஸிங் அண்ட் டிஸ்கைஸ், ஓகே. அது ஒரு உண்மையிலே ஒரு ஆசீர்வாதம், ஒளிந்திருந்த ஒரு ஆசீர்வாதம், ஒளிந்திருந்த ஒரு நன்மை அப்படின்னு சொல்ல. அதோட லிட்ரல் மீனிங். அதோட சிம்பாலிக் மீனிங், ரியல் மீனிங் என்னன்னா, ஆக்சுவலி சம்திங் பேட் டர்ன்ஸ் அவுட் டு பி குட். நம்ம எதே ஒன்று தீமையாக நினைப்போம், அது நன்மையாக மாறும். இல்லைன்னா ஏதோ
ஒரு தீமைக்குள்ளால ஒரு நன்மை இருப்பதை கண்டுபிடிப்போம். ஸோ that is called a blessing in disguise. Okay. For example, he didn't go abroad. In fact, it was a blessing in disguise. அவன் வெளிநாட்டுக்கு போகல, உண்மையிலே அது ஒரு blessing in disguise இருந்தது. Because maybe something is happening abroad. Abroadல இப்போ வேலை வாய்ப்பு இல்லை, அங்கே என்ன பிரச்சனை இருக்குது, கொரோனா இருக்குது. ஸோ இட்ஸ் a blessing in disguise அப்படின்னு சொல்லலாம். வாங்க நம்ம மெயின் பாயிண்ட்டுக்குள்ளால போகலாம். ஸோ நான் எப்படி இங்கிலீஷ் கற்றேன், மை லேர்னிங் எக்ஸ்பீரியன்ஸ் எஸ்பெஷலி. ஓகே, அதில் ஒரு மெயின் இம்பார்ட்டன்ட் சீக்ரெட், என்னோட ஒரு ரகசியம் என்னென்னா, நம்பர் ஒன் மெத்தட் ஆஃப் மை லேர்னிங், என்னோட இங்கிலீஷ் லாங்குவேஜை டோட்டலாக எடுத்தால் அதில் ஒரு 80% ஆஃப் த லேர்னிங் இப்படி தான் வந்திருக்கும். ஓகே, அது என்ன ரகசியம்? ஐ லேர்ன்ட் ஃப்ரம் அதர் பீப்புள். ஈவன் நவ் ஐ ஹாவ் பீன் லேர்னிங் ஃப்ரம் அதர் பீப்புள். அதர் பீப்புள்கிட்ட இருந்தால் நான் கூடுதல் லேர்ன் பண்ணேன். இது உண்மை. நான் சும்மா பாயிண்ட்ஸுக்காக சொல்லலை, என்னோட எக்ஸ்பீரியன்ஸில், என்னோட ஓன் எக்ஸ்பீரியன்ஸ். டில் 10th standard I was a Tamil medium student. No, I didn't know anything actually. I studied BA English, MA English, okay. So everything after MPhil and all those things. But I started from zero. 12th முடிக்கும்போது என்னோட இங்கிலீஷ் லெவல் 0 அப்படின்னு பார்க்கலாம். ஓகே, I have started building from there brick by brick. ஓகே, என்னோட மோஸ்ட் ஆஃப் த லேர்னிங் எங்கேருந்து வந்தேன்னா அதர் பீப்புள் கிட்ட இருந்தால் லேர்ன் பண்ணது. எல்லா லாங்குவேஜுமே யூஸ்வலி நேச்சுரலாக எப்படி அக்வயர் பண்ணப்படுது, இல்லைன்னா லேர்ன் பண்ணப்படுதுன்னா மற்றவங்கக்கிட்ட இருந்தால் லேர்ன் பண்ணப்படுது. ஸோ இந்த எக்ஸ்பீரியன்ஸை நான் கொஞ்சம் கூட விளக்கலாம். நான் ஒரு எக்ஸ்பிரஷன், ஒரு இடியம், இல்லைன்னா ஒரு ஃப்ரேஸ், ஒரு வேர்டு, இல்லைன்னா ஒரு வே ஆஃப் யூசேஜ் எப்படி லேர்ன் பண்ணேன், அதுக்கான ஒரு ஹிஸ்ட்ரியே உண்டு, அதுக்கு பேக் ஸ்டோரி இருக்கும். தட் இஸ் வெரி இன்ட்ரெஸ்டிங் அண்ட் த்ரில்லிங். அதனால தான் இங்கிலீஷ் லேர்னிங் இன்னைக்கும் ஒரு த்ரில்லிங்காக எனக்கு இருக்க காரணம், நான் அதை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி லேர்ன் பண்ணுவேன். நான் அதில் அவேராக இருப்பேன். ஓகே, அது மற்றவங்கக்கிட்டன்னு சொல்லும்போது நம்ம பேசக்கூடிய ஆட்கள்கிட்ட மட்டும் இல்லை, நம்ம ப்ரொஃபஸர்ஸாக இருக்கலாம், இல்லைன்னா ஒரு கேஷுவல் டிஸ்கஷனாக இருக்கலாம், இல்லை என்னோட ஸ்டூடெண்ட்ஸாக இருக்கலாம். லேர்னிங்குக்கு நான் எதுவுமே பார்ப்பதில்லை, ஜாதி மதம் எனக்கு எதுக்குமே எதுவும் பார்க்கறதில்லை. ஸோ ஆல் ஆர் ஹியூமன் பீயிங்ஸ். ஐ ஹவ் நோ காஸ்ட், ரிலிஜியன், நத்திங். ஸ்பிரிச்சுவாலிட்டி இஸ் டிஃப்ரெண்ட். ஓகே, ஆல் ஹியூமன் பீயிங்ஸ் ஆர் ஈக்குவல். தட் இஸ் மை ஸ்ட்ராங் பிலீஃப். சின்ஸ் மை சைல்ட்ஹுட் ஐ ஹவ் பிலீவ்ட் இன் தேட். அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. அது மாதிரி எனக்கு லேர்ன் பண்ணுவதற்கும் எந்த பேரியரும் கிடையாது. ஸோ ஐ கேன் லேர்ன் ஃப்ரம் மை ஸ்டூடெண்ட்ஸ் ஆல்சோ. ஸோ தட் இஸ் வை நான் எந்த வேர்டு என்னைக்கு யாருக்கிட்ட லேர்ன் பண்ணேன் அப்படின்னு ஒரு மெமரி எனக்கு உண்டு. அந்த மெமரி இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். வை தட் மெமரி இஸ் வெரி இம்பார்ட்டன்ட்? இந்த மெமரிக்கு இம்பார்ட்டன்ஸ் என்னென்னா, அந்த வேர்டு உங்களுக்கு மறக்காது. தேர் இஸ் ஒன் திங். அனதர் திங், இட்ஸ் அ த்ரில்லிங் எக்ஸ்பீரியன்ஸ். அதே ஒரு த்ரில்லிங் எக்ஸ்பீரியன்ஸ், அப்படி லேர்ன் பண்ணி ஸ்டோர் பண்ணி யூஸ் பண்ணுவது. லேர்ன், ஸ்டோர் அண்ட் யூஸ், சிம்பிள். Now a few examples, instances, a few stories, small stories. எப்படி ஒவ்வொரு வேர்டையும் நான் லேர்ன் பண்ணேன். ஓகே, I can relate. For example, of course is a phrase. When I was doing +2 or first year college degree, I don't exactly remember. என்னோட ஒரு கசின் இருந்தா, ஒரு கசின், அவன் என்னோட 2-3 years younger actually. யூஸ்வலி நாங்கள் கான்வர்சேஷன் பண்ணும்போது தமிழில் தான் பேசும்போது அவன் இடையிடையே இங்கிலீஷ் எல்லாம் போடுவான். அவன் இடையிடையே அஃப்கோர்ஸ் அப்படின்னு சொல்லுவான். அஃப்கோர்ஸ் விளையாடலாமா, அஃப்கோர்ஸ். இப்போ எனக்கு கேட்டிருக்கேன் அந்த டேர்ம் நிறைய தடவை, ஆனால் உண்மையான அதோட மீனிங் எனக்கு தெரியாது. அவன்கிட்ட டைரெக்டாகவே கேட்டேன், 3 வயசு குறைஞ்சாலும் நோ ப்ராப்ளம். ஓகே, அஃப்கோர்ஸ்ன்னா என்ன சுனில்? இப்போ அவன் சொன்னான், அஃப்கோர்ஸ்ன்னா ஒன்றுமே இல்லை, எஸ் அவ்வளோந்தான். ஆமான்னு சொல்கிறது தான் அஃப்கோர்ஸ். அன்னைக்கு படித்தது தான் இந்த டேர்ம். ஓகே, வெரி சிம்பிள். ஒரு வித்தின் எ ஃபியூ செகண்ட்ஸ்
I have learned that word. இனி ரெண்டு டேர்ம்ஸ், so much so and similarly. என்னோட ரெண்டு ப்ரொஃபஸர்ஸ் கிட்ட நான் லேர்ன் பண்ணது. என்னோட இங்கிலீஷ் டிபார்ட்மெண்ட்டில் நான் பிஏ படிக்கும்போது ஒரு ப்ரொஃபஸர் எப்போவுமே டீச் பண்ணும்போது மோஸ்ட்லி அவர் யூஸ் பண்ணுவார் சிமிலர்லி. சிமிலர்லி மீன்ஸ் அது போல் தான் இதுவும். சிமிலர்லி ஐ டோன்ட் லைக் திஸ் கிளைமேட் ஆல்சோ. அதுபோல் இந்த கிளைமேட்டும் எனக்கு பிடிக்காது. ஓகே, வெஸ்டர்ன் பீப்புள் ஆர் நாட் கம்ஃபர்டபுள் வித் அவர் ட்ரெடிஷன். Similarly, Indians are also not comfortable with Western tradition. ஓகே, அந்த மாதிரி அதே மாதிரி தான். ஓகே, அதுபோல் so much soன்னா அதோட மீனிங் so தான். ஓகே, ஸோ இஃப் யூ வாண்ட் டு கலர் இட், எம்ஃபசைஸ் இட் a little bit, அதை கொஞ்சம் கூட எம்ஃபசைஸ் பண்ணணும், கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக பேசணும்னா எங்கே so யூஸ் பண்ணுறீங்களோ அங்கே so much so யூஸ் பண்ணலாம். so much so. ஓகே, I'm doing hard work, so much so I can reap the benefits. நான் ஹார்ட் ஒர்க் பண்ணிகிட்ருக்கேன், அதனால் எனக்கு அதோட பெனிஃபிட்டை ரீப் பண்ண முடியும். ஓகே, ஸோ லைக்வைஸ் இன்னும் இன்ட்ரெஸ்டிங் ஃப்ரேசஸ் இருக்குது. ஆக்சுவலி நான் +2 பிஏ முடித்தேன். ஆக்சுவலி பக்கத்தில் ஒரு டியூட்டோரியலில் இங்கிலீஷ் கிளாஸ் எடுத்துகிட்டு இருந்தேன், ஒரு 1 கிலோமீட்டர் வே. அப்போ அந்த கிளாஸில் உள்ள பிரின்சிபலுக்கு ஒரு பிரதர், அவர் ஹையர் ஸ்டடீஸ் படிச்சுட்டு இருந்தார். அவர் நான் இங்கிலீஷ் டீச்சர் அப்படின்னு சொல்லி எங்கிட்ட இங்கிலீஷில் பேசுவார், நாங்கள் இங்கிலீஷில் பேசிகிட்டு இருப்போம். அப்போ அவர் யூஸ் பண்ண எஜுகேஷன் சிஸ்டத்தை பற்றி டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்கும்போது கண்டியூசிவ் அட்மாஸ்ஃபியர், வி ஷுட் ஹேவ் எ கண்டியூசிவ், அனுகூலமான எல்லாமே இருக்கக்கூடிய ஒரு அட்மாஸ்ஃபியர். ஓகே, அந்த கண்டியூசிவ் அப்படின்ற ஒரு வேர்டை நான் லேர்ன் பண்ணேன். அதுக்கு பிறகு டிக்ஷனரி செக் பண்ணி தான் அதை லேர்ன் பண்ணேன். அதுக்கு பிறகு ஐ ஸ்டார்டட் யூஸிங் தட். ஓகே, நான் எம்ஏ படிக்கும்போது என்னோட ஒரு ப்ரொஃபஸர் யூஸ் பண்ணேன். அவர் இந்த வேர்டு இடையில ஏதோ எக்ஸ்பிளைன் பண்ணும்போது அதை சொல்லி தந்தார். ஆக்சுவலி ஸ்க்ரூட்டினைஸ், SCRUTINIZE. ஸ்க்ரூட்டினைஸ் மீன்ஸ் எதையோ டீப்பாக படிப்பது. ஓகே, ஸ்டடி ஆர் எக்ஸாமின் டீப்லி சம்திங், எதுக்கோ பின்னால் போய் அதை டீப்பாக படிப்பதை தான் ஸ்க்ரூட்டினைஸ் அப்படின்னு சொல்லுவோம். அன்னைக்கு படித்தது தான் ஸ்டில் ஐ ரிமெம்பர். என்னோட பைபிள் டீச்சர் நான் இன்னும் சில வீடியோஸில் மென்ஷன் பண்ணியிருக்கேன். அவர் ஒருக்கா யூஎஸ்க்கு போயிட்டு வந்த டைமில் அங்கே யூஸ் பண்ண ஒரு ஃப்ரேஸாக இருக்கும், இடையிடையே ஜஸ்ட் லைக் தட் அப்படின்னு யூஸ் பண்ணிட்டு இருந்தார். ஓகே, ஐ குட் டூ தட் ஜஸ்ட் லைக் தட். ஓகே, ரொம்ப ஈஸியான அதுக்கு மீனிங், என்னால் அதை ரொம்ப ஈஸியாக பண்ண முடிஞ்சது. ஓகே, எவ்ரி திங் வாஸ் அரேஞ்ச்ட் ஜஸ்ட் லைக் தட். ஓகே, ஜஸ்ட் லைக் தட்னா ஒரு அமெரிக்கன் ஃப்ரேஸ் இல்லைன்னா இடியம், ரொம்ப ஈஸியாக இந்த மீனிங்கில் வரும். ஸ்டில் ஐ ரிமெம்பர். லைக்வைஸ் ஸோ மெனி திங்ஸ் ஆர் தே. வைண்ட் அப், WIND UP. அந்த செமினார்ஸ் எல்லாம் அட்டென்ட் பண்ணும்போது இனிஷியல் பீரியடில் பிஏ எம்ஏ என்ன படிக்கும்போது யூஸ்வலி அந்த ப்ரெசென்ட் பண்ணக்கூடிய ஸ்காலர்ஸ் அதை முடியும் போது லெட் மீ வைண்ட் அப் த செஷன், லெட்ஸ் வைண்ட் அப் த செஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. எனக்கு முதல்ல எல்லாம் தெரியாது, நான் அதை நோட் பண்ணேன். வைண்ட் அப், WIND, வைண்ட் அப். என்னடா வைண்ட் அப், வைண்டுன்னா சம்திங் இப்படி சுற்றி வைப்பது. அது என்ன, நம்ம ஒரு ப்ரோக்ராம் முடியும் போது வைண்ட் அப்னு சொல்கிறாங்க அப்படின்னு நான் ரெஃபர் பண்ண போது அதை ஒரு ப்ரோக்ராமை எண்டுக்கு கொண்டு வருது, க்ளோஸ் பண்ணுவது, அதுதான் நம்ம வைண்ட் அப்னு சொல்லுவோம். அன்னையிலேருந்து அந்த ஃப்ரேஸை நான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். இனி என்னோட ஸ்டூடெண்ட்ஸுக்கிட்ட லேர்ன் பண்ணது. ஆக்சுவலி நான் IELTS டீச் பண்ணிகிட்டு இருக்கும்போது ஐ காட் ஏ ஸ்டூடெண்ட் வெரி ப்ரொஃபிஷியன்ட், எக்ஸலண்ட், என்னோட பெட்டர் லாங்குவேஜ் ப்ரொஃபிஷியன்சி உள்ள ஒரு ஆள். IELTS ட்ரைனிங்க்காக வந்திருந்தார். எவ்வளவு தான் ப்ரொஃபிஷியன்சி இருந்தாலும் எனக்கு இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ் கிடையாது. ஐ அப்ரிஷியேட் தம், ஐ ட்ரை டு லேர்ன் ஃப்ரம் தம். பட் ஐ நெவர் திங்க், நான் எப்போவுமே என்னோட யாராவது சிறந்தவங்க அப்படிலாம் நான் நினைக்க மாட்டேன். என்னோட யாராவது கீழே உள்ளவங்க அப்படின்னு நினைக்க மாட்டேன். வி ஆர் யுனிக். ஸோ அவருக்கு என்னை விட நிறைய தெரிஞ்சிருந்தாலும் ஸ்டில் அவரை விட தெரிஞ்ச ஏரியாவும் எனக்கு உண்டு லாங்குவேஜில். ஓகே, ஸோ ஹீ ஹேஸ் டு லேர்ன் சம்திங் ஃப்ரம் மீ. ஐ சி இன் தட் வே ஒன்லி. ஸோ நோ கிளாஷ் ஆஃப் இன்ட்ரெஸ்ட், நத்திங், நோ ஈகோ, நத்திங்.
அப்போ அவர் அடிக்கடி யூஸ் பண்ண ஒரு ஃப்ரேஸ் ஆக்சுவலி n நம்பர் ஆஃப் டைம்ஸ், n நம்பர் ஆஃப் டைம்ஸ். அது ஒரு ஃப்ரேஸ், ஒரு இடியம் அப்படின்னு சொல்லலாம். ஐ ஹவ் ட்ரைட் இட் n நம்பர் ஆஃப் டைம்ஸ். ஓகே, ஐ எம் ரெடி டு டூ இட் n நம்பர் ஆஃப் டைம்ஸ் அப்படின்னா எவ்வளவு காலம் வேணாலும். என் நம்பர்னா அது ஒரு இன்ஃபினிட்டிவ் மாதிரி. அந்த என் எத்தனை நம்பர்னு தெரியாது, எவ்வளவு வேணாலும் ஃபில் பண்ணலாம். ஹியூஜ் நம்பர் ஆஃப் டைம்ஸ், அதுதான் அதோட எக்ஸாக்ட் மீனிங். ஓகே, ஸோ தீஸ் ஆர் ஃபியூ எக்ஸாம்பிள்ஸ். இப்படி தான் நான் படித்தேன். ஓகே, இன்னும் ஒரு சீக்ரெட் லேர்னிங் மெத்தடு கூட இருக்கு. தட் இஸ், நான் எப்போ இங்கிலீஷில் கான்வர்சேஷனில் இருந்தாலும், கான்ஃபரன்ஸோ மீட்டிங்கோ அட்டன் பண்ணாலும், டிவியில் இங்கிலீஷ் ப்ரோக்ராம் பார்த்தாலும், இன்டர்வியூ கொடுத்தாலும், இன்டர்வியூ எடுத்தாலும், ஐஎல்டிஎஸ் கிளாஸ் டீச் பண்ணும்போதும், என்னோட யாராக இருந்தாலும், என்னோட ஸ்டூடெண்ட்ஸோ கோவர்க்கர்ஸோ X or Y, somebody else, or whoever it may, news reader or a great orator, ஏதாவது வேர்ட், எக்ஸ்பிரஷன், ஃப்ரேசஸ், இடியம்ஸ் எனக்கு ஸ்ட்ரைக் ஆனால், எனக்கு முன்னால எல்லாம் நான் பாக்கெட்டில் ஒரு சின்ன டைரி வச்சுருப்பேன், பாக்கெட் டைரி. அதை எடுத்து குறித்து வைப்பேன். ஓகே, சில டைமில் ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட இருந்தெல்லாம் லேர்ன் பண்ணது சீக்ரெட்டாக தான் லேர்ன் பண்ணணும். பிகாஸ் அவங்க நினைப்பாங்க இவருக்கு ஒன்றும் தெரியாது. ஸோ தேர் இஸ் அ சைக்காலஜி. ஓகே, ஸ்டூடெண்ட்ஸ் நம்மளை தெரியாது அப்படின்னு நினச்சா, இல்லைன்னா எங்கிட்டே லேர்ன் பண்ணுறாரு, அது அவங்களுக்கு தெரியாது, அவங்க மென்டாலிட்டி அப்படி தான் இருக்கு அப்படின்னு நினச்சா, they don't trust us, they think I have nothing to learn from this man, so I secretly learn. அவங்க மெச்சூரிட்டி உள்ள ஆளுன்னா ஐ ஓப்பன்லி லேர்ன் ஆல்சோ, நோ ப்ராப்ளம். ஓகே, நான் சீக்ரெட்டாக என் கையில் கூட எழுதி வைப்பேன். கையில் முன்னால எல்லாம் நான் ஐஎல்டிஎஸ் கிளாஸ் எடுத்துகிட்டு வீட்டுக்கு வரும்போது இங்கே நிறைய குறித்து வச்சுருக்கோம் கையில் எல்லாம். ஓகே, சம்டைம்ஸ் பாயிண்ட்ஸ், டைரியோ விசிபிளாக எதையாவது எடுத்து குறிக்க, ஏதாவது ரிலக்டன்ஸ் இருந்தால், எனி ப்ராப்ளம்ஸ் இருந்தால், நான் கையில் சீக்ரெட்டாக குறித்து வச்சு திரும்ப அதை புக்கில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுவேன். வீட்டில் வந்து என்னோடய வெக்காபுலரி புக்கில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி அதை மீனிங் செக் பண்ணி ஐ வில் யூஸ் இட். தட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். ஓகே, லேர்ன், அப்சர்வ், இல்லைன்னா லேர்ன், ஸ்டோர் இட், யூஸ் இட். 3 ஸ்டெப் வெரி இம்பார்ட்டன்ட். ஓகே, இது இன்னொரு சீக்ரெட் லேர்னிங். இனி நீங்கள் கேட்பீங்க, வேறு என்னெல்லாம் பண்ணுங்க? ஒன்லி இந்த டூமா? இல்லை, கிராமர் புக்ஸ் ரெஃபர் பண்ணுவேன். எப்போ கிராமரில் டவுட்ஸ் இருக்கோ, கிளாரிஃபிகேஷன் தேவைப்படுதோ, ஃபார் எக்ஸாம்பிள் எனக்கு டவுட் இருக்கும். ஓகே, இந்த டென்ஸ் எங்கே யூஸ் பண்ணணும், இந்த டென்ஸ் எங்கே யூஸ் பண்ணணும், இந்த டேர்ம் சரியா, இதோட கிராமர் என்ன, ஓகே, இதோட எக்ஸாக்ட் கிராமர் என்ன, யூஸ் டு எங்கே யூஸ் பண்ணலாம், அதோட எக்ஸாக்ட் மீனிங் என்ன, இன்ஃபினிட்டிவ்னு சொல்கிறாங்க, எங்கேயாவது சில டைமில் இன்ஃபினிட்டிவ் யூஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. வாட் இஸ் இன்ஃபினிட்டிவ், அதை எங்கே யூஸ் பண்ணணும், அப்படி ரெஃபர் பண்ணுவேன். அந்த போர்ஷனை மட்டும் கொஞ்சம் ஸ்டடி பண்ணுவேன், எக்ஸாமின் பண்ணுவேன், இல்லைன்னா ஸ்க்ரூட்டினைஸ் பண்ணி கிளாரிட்டி கிடைச்ச பிறகு அதை யூஸ் பண்ணுவேன். I don't study grammar book thoroughly from the beginning to the end. நான் அதை யாருக்கும் சஜஸ்ட் பண்ணவும் மாட்டேன். கிராமர் கம்ப்ளீட்டாக படிக்க வேண்டிய அவசியம் இல்லை. எது தேவையோ, டென்ஸ் கிளாரிஃபிகேஷனில் கன்ஃபியூஸ் ஆகுது, டென்ஸ் படிங்க. ஓகே, கிராமர் புக் ரெஃபர் பண்ணுவேன், எக்ஸாமின் பண்ணுவேன், இல்லைன்னா ஸ்க்ரூட்டினைஸ் பண்ணுவேன். ஓகே, another important thing, எனக்கு அந்த ஹேபிட் இருந்தது. ஓகே, ரீடிங் ஹேபிட். நிறைய ரீட் பண்ணுவேன், லிசன் பண்ணுவேன். I consume a lot of contents. அது இப்போ உண்டு. I have been consuming a lot of contents in English. இங்கிலீஷில் நிறைய ரீட் பண்ணுவேன், நிறைய லிசன் பண்ணுவேன். ரீட் பண்ணும்போது யூஸ்வலி புக்ஸ், பயோகிராஃபிஸ் ரீட் பண்ணுவேன். இந்த ஓல்டன் டைம்ஸ் நிறைய நாவல்ஸ் யூஸ் பண்ணுவேன், ரீட் பண்ணுவேன். ஸோ ஆஃப் லேட், இப்போ ஏஜ் கூட எபோவ் 50, எபோவ் 40 எல்லாமே நான் பயோகிராஃபிஸ், செல்ஃப் இம்ப்ரூவ்மெண்ட் புக்ஸ் தான் கூடுதல் ரீட் பண்ணுவது. ஸோ அதை என்ஜாய் பண்ணி ரீட் பண்ணுவேன். அந்த டைமில் கூடுதல் நோட்ஸ் அதெல்லாம் எடுக்கிறதில்லை, நோட் பண்ணுவதில்லை. ஆட்டோமேட்டிக்கலி நம்ம பிரெயினில் ஸ்டோர் ஆகும் நிறைய வேர்ட்ஸ், வெக்காபுலரி. எழுதுவேன், தட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். ஐ ஹவ் பின் ஏ ரைட்டர், நிறைய எழுதுவேன். டெய்லி எவ்வளோ எழுதுவேன்னு எனக்கே தெரியாது. புக்கு எழுதுறதுக்கு மட்டும் இல்லை. ஓகே, என்னோட நிறைய புக்ஸ் எப்படின்னா,
4 புக்ஸ் எழுதியிருக்கேன். அட்லீஸ்ட் என்னோட ஒரு பொயட்ரி கலெக்ஷன் உண்டு. பல டைமில் எழுதக்கூடிய போயம்ஸோட கலெக்ஷன். ஒரு பொயட்ரி கலெக்ஷன் எழுதணும்னு அப்படி இருந்து எழுத மாட்டேன். ஸோ லைக்வைஸ் என்னோட ஐஎல்டிஸுக்கான புக்ஸ் வந்து நான் டீச் ப்ரிப்பேர் பண்ண மெட்டீரியல்ஸ் பல டைமில் குறித்து வச்ச காரியங்களை எல்லாமே கலெக்ட் பண்ணி புக் ஆக்குவேன். ஸோ ரைட்டிங் இஸ் ஆல்வேஸ் எ பார்ட். ஒரு டாபிக் ஸ்டூடெண்ட்ஸுக்கு கொடுக்கும்போது அதில் என்னெல்லாம் எழுதலாம் நானே குறித்து வைப்பேன். ஆக்சுவலி சம்டைம்ஸ் ஐ ஜஸ்ட் புட் டவுன் சம் நோட்ஸ், ஸ்கிரிப்லிங், இப்படி நிறைய 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 டைரிஸ், எக்கச்சக்கம் டைரிஸ், ஒரு 50 டைரிஸாவது இருக்கும். ஸோ தீஸ் ஆர் ஆல் வெரி இம்பார்ட்டன்ட். ரீடிங் நியூஸ் பேப்பர் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். ரீடிங் நியூஸ் பேப்பர் எப்படி இங்கிலீஷை இம்ப்ரூவ் பண்ணலாம், இன்னொரு வீடியோ போட போகிறேன், அது உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ சில டைமில் டீச் பண்ணும்போது ஸ்டூடெண்ட்ஸுக்கு சில டாபிக்ஸை எக்ஸ்பிளைன் பண்ண அதுக்காக நான் நோட்ஸ் எடுப்பேன். சில எஸ்ஏ ஸ்டூடெண்ட்ஸுக்கு எஸ்ஏ கரெக்ஷன் பண்ணும்போது, எஸ்ஏ எக்ஸ்பிளைன் பண்ணும்போது அந்த மாதிரி நோட்ஸ் எடுப்பேன். ஸ்பீச் கொடுக்க எல்லாத்துக்குமே இங்கிலீஷில் தான் எழுதுவேன். ஆக்சுவலி டெய்லி ப்ரோக்ராம்ஸ் நிறைய எழுதுவேன். ஆல்வேஸ் ஐ ரைட் சம்திங். ஓகே, என்னோட பிளானிங், பிஸ்னஸ் பிளானிங், எவ்ரி திங் ஐ ரைட் இன் இங்கிலீஷ். ஓகே, ஸோ ஐ சஜஸ்ட் ஆல் தீஸ் திங்ஸ். ஓகே, ரைட், ரீட், லிசன், ஆல் த 4 ஸ்கில்ஸ் எல்லாமே பண்ணுங்க. ஓகே, ஸ்போக்கன் இங்கிலீஷ் இம்ப்ரூவ் பண்ணணும்னா மெயின் டு ஸ்பீக்கிங் அண்ட் லிஸ்னிங். ஓகே, இப்போ நீங்கள் கேட்பீங்க இவ்வளோ தானே, இதெல்லாம் ட்ரெடிஷ்னல் மெத்தடாக இருக்கேன், மாடர்ன் மெத்தட் எதுவுமே இல்லையா? ஆஃப் லேட் கொஞ்சம் வருஷங்களாக கூகுளில் நிறைய இங்கிலீஷை பற்றி பார்ப்பேன். ஆக்சுவலி கூகுளில் சர்ச் பண்ணுவேன், வேர்டோட மீனிங் சர்ச் பண்ணுவேன், வேர்டோட ப்ரனன்சியேஷன் கூகுளில் சர்ச் பண்ணுவேன். ஆஃபன் டெய்லி சர்ச் பண்ணிட்டு இருந்தேன், இப்போவும் பண்ணுவேன். அதுபோல் வேர்டில் ஏதாவது கிளாரிட்டி தேவைப்பட்டா, எக்ஸாம்பிள் தேவைப்பட்டா, idioms, ஃப்ரேசஸ் அதெல்லாம் கூகுளில் சர்ச் பண்ணுவேன். ஆஃப் லேட் நான் எப்போவுமே பழஞ்சனாக இருப்பதில்லை. ஓகே, வி ஹாவ் டு இவால்வ். நம்ம ஒரு லேர்னராக இருந்தாலும், டீச்சராக இருந்தாலும், வாட் எவர் ப்ரொஃபஷன் வி ஹாவ் டு இவால்வ். நம்ம எவால்வ் ஆகிட்டே இருக்கணும், டிரான்ஸ்ஃபார்ம் ஆகிட்டே இருக்கணும். ஸோ nowadays I am using more of ChatGPT than Google or anything. நான் இப்போ ஆஸ் ஆஃப் நான் கூடுதல் யூஸ் பண்ணுறது இங்கிலீஷ் லாங்குவேஜ் ரெஃபரன்ஸுக்கும் இங்கிலீஷ் லாங்குவேஜ் கிளாரிஃபிகேஷன் எல்லாத்துக்குமே இப்போ ChatGPT தான் கூகுளை விட கூடுதல் யூஸ் பண்ணுவேன். வாட் இஸ் த ப்ளஸ் பாயிண்ட் ஆஃப் ChatGPT? கூகுளில் ஃபார் எக்ஸாம்பிள் ஸ்பீக்கிங் டாபிக் அப்படின்னு நீங்கள் சர்ச் பண்ணால் ஸ்பீக்கிங் டாபிக் இருக்கக்கூடிய நிறைய வெப்சைட்ஸ் உங்களுக்கு காட்டும். அந்த வெப்சைட்ஸை நீங்கள் ஓப்பன் பண்ணி பார்த்து அதில் எந்த பெஸ்ட்டு ஸ்பீக்கிங் டாபிக் சைட் இருக்கோ அதை நீங்கள் ஃபாலோ பண்ணுவீங்க. ஓகே, ஸோ கூகுள் நிறைய சோர்ஸஸை தரும், நீங்கள் தான் அதிலேருந்து அந்த எசன்ஸை எடுக்கணும், உங்களுக்கு தேவையானதை எடுக்கணும். ஸோ வாட் இஸ் த ப்ளஸ் பாயிண்ட் ஆஃப் ChatGPT? ChatGPT கேன் கிவ் யூ த எசன்ஸ். அதே அந்த டியூட்டியை பண்ணும். எல்லா சோர்ஸில் இருந்த மெட்டீரியல் எடுத்து ChatGPT-யை உங்களுக்கு ஒரு எசன்ஸாக, ஒரு நியூக்ளியஸாக உங்களுக்கு தரும். யூ டோன்ட் ஹாவ் டு டூ த ரிசர்ச் ஃபார் தேட். ஒரு 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 டேப்லெட் மாதிரி உங்களுக்கு தரும். எக்ஸாக்ட்லி தட் பாயிண்ட்ஸ். ஸோ லைக்வைஸ் ஐ டோல்ட் யூ இன் another வீடியோ. ஓகே, ChatGPT-ல நீங்கள் டைப் பண்ணி கேட்கலாம். ஸோ ChatGPT-ல எப்படி ஆடியோ யூஸ் பண்ணணும்னா, இந்த லெஃப்ட் ஹேண்ட் எண்டில் ஒரு வேவ் மாதிரி, ரேடியோ வேவ் மாதிரி ஒரு சென்டர் இருக்கும். இந்த எண்டில் அதை ப்ரெஸ் பண்ணிவிட்டு இங்கே பேசினா போதும். ஹலோ ChatGPT, நம்ம தமிழில் பேசலாமா? நீங்கள் இங்கிலீஷ் லேர்ன் பண்ண எனக்கு கொஞ்சம் டிப்ஸ் தருவீங்களா? நிச்சயமா. இங்கிலீஷ் கற்றுக்கொள்ள சிறந்த சில பயிற்சிகள் மற்றும் வழிகள் இதோ 2-1. தினமும் இங்கிலீஷ் பேசவும் தவறாக பேசப்படுவன பயம் வேண்டாம். தனியா இருந்தாலும் உங்க தினசரி செயல்களை இங்கிலீஷ சொல்லிக்கங்க. உதாரணமா, now I'm making tea. 2, இங்கிலீஷ்ல யோசிக்கவும் தமிழிலிருந்து. Okay. Hi ChatGPT, can you give me 10 common English words which I can learn?
Sure, Prof. JD. Here are 10 common English words that are useful in daily conversations. 1. Improve. To make something better. I want to improve my English. 2. Confident. Feeling sure. ஓகே, திஸ் இஸ் த அல்டிமேட் டூல் டு லேர்ன் இங்கிலீஷ். இதை நான் இன்னைக்கு யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். ஓகே, ஃபார் வேரியஸ் ரீசன். இதெல்லாம் இப்படியெல்லாம் கேட்க மாட்டேன். ஓகே, ஃபார் சம் எக்ஸ்பிளனேஷன் அண்ட் ஆல் தோஸ் திங்ஸ். இதை நீங்களும் ஃபாலோ பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்கள் இங்கிலீஷ் வேறு லெவலில் போகும். நீங்கள் எந்த மாதிரி டெக்னிக்ஸ் யூஸ் பண்ணிகிட்ருக்கீங்க, உங்கள் வேஸ் மெத்தட்ஸ் என்ன, அதை நீங்கள் கமெண்ட்ஸில் பதிவிடுங்க. வேறு ஏதாவது டீட்டெயில்ஸ் எக்ஸ்பிளனேஷன் தேவைன்னா என்னை காண்டாக்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். Till we meet in the next video, wish you all the best.